அண்மைச் செய்தி. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பிற்பகல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருக்கிறார் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார் ஜோசப் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக நேற்று விஜய் பதவியேற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் ஜோசப் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மரியாதை நிமித்தமாக ஸ்டாலினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் விஜய். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் அவர்களின் இல்லத்தில் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக முதலமைச்சராக நேற்று விஜய் பதவியேற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார் ஜோசப் விஜய். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்கல. நேற்று தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இன்று தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை அவருடைய ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செனடாப் ரோடு இல்லத்தில் சந்திப்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் கூறியிருக்கிறார்கள். என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதே போல திமுகவுடைய தலைவர், நீண்டகால அரசியல் அனுபவம் மிக்கவராக ஸ்டாலின் இருக்கிறார். ஆகவே தற்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களாக அவர் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் முதலாவதாக நேற்று திராவிட கழகத்துடைய அலுவலகம் இருக்கிறது, தினத்தந்தி அலுவலகம் அருகே, அங்கு பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தியதுக்கு பிறகு அங்க தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவராக வீரமணி இருக்கிறார். அவரை சந்தித்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பார்த்தார். ஆகவே இன்று இரண்டாவதாக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை சந்திப்பதற்காக ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸையும் சந்திக்க திட்டம் என கூறப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரையும் சந்திப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல குடியரசுத் தலைவர் எல்லாம் சந்திப்பதற்கு இந்த மாதமே திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ஆகவே இந்த சந்திப்பு, அதாவது அரசியலில் எதிரெதிர் துருவமாக சமீப காலமாக பார்க்கப்பட்ட திமுக தாவேகா இரண்டும் பார்க்கப்பட்டது. திமுக வீழ்த்தி தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக எதிர்கட்சிக்கு சென்றிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பரஸ்பரம் அரசியலை கடந்த ஒரு நட்பு என்பது அரசியல் தலைவர்களிடையே இருக்கும். அதை மேம்படுத்துவதற்காக தாவேகாவுடைய தலைவர் திமுகவுடைய தலைவரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருப்பதாக தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் கூறியிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இந்த சந்திப்பு அதிகபட்சமாக 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. நித்யானந்தன், தற்போது விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க கிளம்பியிருக்காங்க. மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன காரணம் இருக்கு? சந்திக்கிறதுக்கான அந்த சாராம்சம் என்ன? மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மற்றொரு அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கும் பொழுது பூங்கொத்து கொடுப்பதும், அதே போல முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க செல்கிறார். ஆகவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வீட்டிற்கு வரவேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அவருடைய வீட்டிற்கு செல்வதால் அந்த மரியாதை என்பது வழங்குவது வழக்கமாக இருக்கும். அதை கடந்து
ஒரு ஒரு பரஸ்பரம் அரசியலை கடந்து அவர்களுடைய ஒரு நட்பு இருக்கும். அந்த வகையில் திமுக தலைவரை சந்திப்பதற்காக ஜோசப் விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சந்திப்பில் அரசியல் ரீதியாக எதுவும் பேசுவதற்கு அங்கு இல்லை என்றால் திமுக தவேகாவை ஆதரிக்கவில்லை. தவேகாவிற்கான ஆதரவு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், IUML எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு அரசியல் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. மரியாதை நிமித்தமான, முற்றிலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நான் முதல் முறையாக முதலமைச்சராகி இருக்கிறேன் என்று விஜய் பேசுவார். அதே போல நீங்கள் முதல் முறையாக முதலமைச்சராகி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் என்று MK ஸ்டாலின் வாழ்த்து கூறுவார். ஆகவே இது வாழ்த்து கூறுவதற்கான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். அதே போல வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய வீட்டில் சந்திப்பு என்பதால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதே போல திமுகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஏவா வேலு, அதே போல எதிர்கட்சி நித்யானந்தன் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார். தற்போது விஜய் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து MK ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு கிளம்பியிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை இன்னும் சற்று நேரத்துல தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்துல சந்திக்க இருக்கிறார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். அதாவது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்றைய தினம் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருடன் 9 அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற நிலையில அதனைத் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழாவெல்லாம் நடைபெற்றது. அந்த நிலையில பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்றும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழா முடித்துவிட்டு அங்கு ஒரு சில வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்று வந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. அதன் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்துல முன்னாள் முதலமைச்சரை ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது மரியாதை நிமித்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக மற்றொரு அரசியல் தலைவர்கள் சந்திப்பது மாண்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பின் போது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர்களும் வர இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியில காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சித்தரஞ்சன் சாலையை பொறுத்த வரைக்குமே காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் இல்லத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர இருக்கக்கூடிய சூழ்நிலை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக அந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற அரசியல் தலைவர்களையும் சந்திப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முதற்கட்டமாக முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில MK ஸ்டாலினை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கார். அப்பொழுது அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பது பார்க்கப்படக்கூடிய சூழல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்த சந்திப்பு என்பது நடைபெறக்கூடிய சூழல தற்பொழுது தலைமை செயலகத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் இல்லத்திற்கு வர இருக்கிறார். முத்துக்குமார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.